திருபுவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் அஜித்குமார் விழுந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி நேரில் விசாரணை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாபு சரவணன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புரம் பத்ராளியம்மன் கோவிலில் கடந்த வெள்ளிக்கிழமை காவலாளி அஜித்குமார் என்பவர் திருட்டு வழக்கு தொடர்பாக தனிப்படை காவல்துறையினர் விசாரணையில் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் இந்த சம்பவத்தை நேரில் விசாரணை செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இப்பொழுது மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் திருப்போணம் காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை செய்து வருகிறார். அதன் பின்பு மடப்புரம் பத்ராளியம்மன் கோயில் அருகே உள்ள இந்து சமய ஆணையாளர் அலுவலகம் பின்புறம் தனிப்படை காவலர்களால் அஜித்குமார் தாக்கப்பட்ட இடத்தையும் கோசாலை இடத்துல அஜித்குமார் தாக்கப்பட்டார். அந்த இடத்தையும் அவர் ஆய்வு செய்ய உள்ளார். அதன் பின்பு திருப்போணம் கிராம மக்கள், அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள், அஜித்குமாரின் உறவினர்கள், அஜித்குமாரின் தாயார், அவரது தம்பி நவீன்குமார் ஆகியோருடன் விசாரணை செய்ய உள்ளார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.